இன்னைக்கு லெமன் சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 200 அளவு சேமியா சேர்த்துருக்கேன். அதனால நான் 600 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 200 கிராம் சேமியாவுக்கு 600 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா சேர்த்திங்கன்னா உப்புமாவில் உப்பு ரொம்ப அதிகமாகிடும், அங்கங்கே இருக்கும். அதனால நீங்கள் தண்ணி கொதிக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே சேமியா வேகட்டும். நான் இன்னைக்கு போட்டிருக்கிறது அணிலோட லெமன் சேம். இது கூடவே அவங்க ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம சேமியா நல்லா வெந்ததும் இதை ஆட் பண்ணலாம். சேமியா வேகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஆட் பண்ணக்கூடாது. சேமியா லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். சேமியா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே இருக்கட்டும் கேஸு. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சுண்டனதும் நமக்கு நல்ல உதிரியான சேமியா கிடைச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். டேஸ்டான சேமியா பாருங்கள் டேஸ்டான லெமன் சேமியா ரெடி. நீங்கள் இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம். தேங்க்யூ.